நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு துதிய குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 2 நாளாகமம் 20வது அதிகாரம் வசனம் 22. 2 Chronicles chapter 20 verse 22. அவர்கள் பாடி துதி செய்யத் தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த வார்த்தைகளுடைய பின்னணியிலிருந்து பார்க்கும்போது இது நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். யோசபாத் என்னும் யூதா ராஜா கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமான வழிகளை நடந்தவரா இருக்கிறாரு. விக்கிரக தோப்புகளை வெட்டி தேவனை மகிமைப்படுத்தினவராக இருக்கிறாரு. அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் சேயீர் மலை தேசத்தாரும் எழும்பி வராங்க. அப்படியாக அவங்க வரதை கேள்விப்பட்ட போது யோசபாத் ராஜா கலங்கி தேவனுடைய ஆலயத்துல போய் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்றாரு. அவரோடு கூட அவருடைய ஜனங்களும் அந்த ஆலயத்துல இருக்காங்க. இப்படியாக தேவனை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணும்போது லேவி புத்திரர்ல ஒருவர் எழும்பி இந்த யுத்தம் கர்த்தருடையதுன்னும் அவர் தாமே இவர்களோடு இருப்பதாகவும் சொல்றாங்க. இந்தபடியான வார்த்தைகளை தேவன் தாமே அவங்களுக்கு வெளிப்படுத்தின போது அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? கர்த்தரை நோக்கி பார்த்து துதி செய்திருக்கிறாங்க. இதை நாம இந்த அதிகாரம் 19வது வசனம் மற்றும் 21வது வசனங்கள்ல கூட பார்க்கலாம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். லேவி புத்திரர்கள் எழும்பி தேவனை கம்பீரமாக துதிக்கிறாங்க. அங்க மாத்திரம் இல்ல, 22வது வசனத்திலையும் பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். இந்தபடியாக தேவனை மகிமைப்படுத்துகிற துதிபலிகளை அவங்க ஏறெடுத்த போது அது அவங்களுக்கு ஜெயதோனியாக மாறுச்சு. தேவன் தாமே இந்த யுத்தத்தை நடத்தி அவர்களுக்கு வெற்றி கொடுத்தாரு. இவங்க எல்லாரும் கூடி துதித்த போது என்னாச்சுன்னு சொல்லிதான் நாம பார்த்த பிரதான வசனம் விவரிக்குது. அவங்க எல்லாரும் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமா வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் எழும்பி அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு வெட்டுண்டு விழுந்தார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக தேவனை நோக்கி பார்த்து துதிக்கும் போது சத்ருக்களின் கூட்டம் தங்களுக்கு விரோதமாக எழும்பி வெட்டுண்டு விழுவதை நம்மால பார்க்க முடியுது. இது இந்த பகுதியில மாத்திரம் இல்ல, நேற்றைக்கு கிதியோனை பற்றி பார்த்த பகுதியில கூட மீதியானியர்களும் இந்தபடியான ஒரு நிலைக்கு தான் போறாங்க. அதன் மூலமா கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறாரு. இப்படியாக கர்த்தரை நோக்கி துதி செய்யும் போது அவர் தாமே வெற்றி சிறக்க பண்ணுகிறாரு. இந்த துதியை செலுத்துவதோடு மாத்திரம் இல்லாம தேவனுக்கு பிரியமான வழிகள்ல நடப்பவர்களாக நாம இருக்கணும். அந்தபடியாக நாம நடந்து கொள்கிறவர்களாக இருக்கும் போது நமக்கு விரோதமா எழும்புகிற பிரச்சனைகள் மத்தியில தேவன் தாமே எழுந்தருளுவாரு. அந்த சமயத்துல அவரை நோக்கி துதி செய்ய தொடங்கும் போதே அவர் நமக்கான கிரியை செய்ய தொடங்குவாரு. இப்படியான சாட்சிகளையும் நம்மால கேட்க முடியும். உதாரணமா சொல்லணும்னா, ஒரு கூட்டம் மிஷனரிஸ் எல்லாம் சேர்ந்து கோவால ஊழியம் செய்ய போயிருக்கிறாங்க. அப்படி அவங்க போகும்போது அவங்க குடும்பத்தை ஒரு பகுதியில விட்டுட்டு குடும்ப தலைவரா இருந்த மிஷனரிகள் எல்லாருமே ஒரு இடத்துக்கு போயிட்டு தேவனை பற்றி அறிவிக்க போயிருக்காங்க. அப்ப அவர்களுக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனம் வந்து அவர்களை கொலை செய்யும்படியாக ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களை சூழ்ந்து கொள்கிறாங்க. அப்போ அவங்க விவாதம் நடந்து கொண்டிருந்த போது அவங்க மத்தியில் இருந்த ஒரு ஊழியக்காரர் தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணி இந்தபடியாக அவங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனம் ஆயுதத்தோடு வந்து அவங்கள கொலை செய்யும்படியா மிரட்டல் விடுத்திருக்கிறாங்க, அவங்க உயிரோடு திரும்ப முடியுமான்னு தெரியலன்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல அந்த ஸ்திரீகள் எல்லாரும் கூடி தேவனை நோக்கி பார்த்து துதி செய்திருக்கிறாங்க. வேதத்துல இந்தபடியாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் ஒருவருக்கு விரோதமா ஒருவர் எழும்பி வெட்டுண்டு போனதை நினைத்து துதிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல அந்த மிஷனரிக்கு எதிராக வந்திருந்த அனைவருமே ஒருவருக்குள்ளார ஒருவர் வாக்குவாதம் பண்ணி அவர்களுக்குள்ளார கலகம் உண்டாகி ஒருவரை ஒருவர் வெட்டி வீழ்த்திருக்காங்க. அப்படியாகவே அந்த ஊழியக்காரர்கள் எல்லாருமே தப்பி தன்னுடைய குடும்பத்தோடு மறுபடியும் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க பாதுகாக்கப்பட்டிருக்காங்க. இப்படியாக இக்கட்டான சூழ்நிலைகள்ல தேவனை நோக்கி பார்த்து துதி செய்யும் போது அவர் தாமே நம்முடைய சத்துருக்களை ஒருவருக்கொருவர் விரோதமாக எழும்ப பண்ணுவாரு, நமக்கு வெற்றியை தருவாரு. இந்தபடியான வல்லமை துதிக்கு இருக்கு.
இந்த வல்லமையை தருகிற துதியினுடைய அணிந்தவர்களாக நாம ஒவ்வொருவரும் காணப்பண்ணுங்கிறதுக்காகவே இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து, ஒரு கூட்ட ஜனம் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் தேவனை நோக்கி பார்த்து துதி செய்து அவரிடத்துல உண்மையா இருந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்களுக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனம் எழும்பினாலும் நாங்கள் உமக்கு உண்மையாய் நடந்து கொண்டு உம்மை நோக்கி பார்த்து துதி செய்யும் போது தேவரீர் எங்கள் சத்துருக்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழும்ப பண்ணுவீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தப்படியான ஜெயத்தை எங்களுக்கு தந்தர்லி எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களின் தலைகளை உயர்த்துகிற துதிய நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கணுங்கிறத எங்களுக்கு காண்பிச்ச தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் தகப்பனே, உமக்கு பிரியமாய் நடந்து கொண்டு உம்மை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் துதி செய்த சத்ருவை முறியடிக்க தேவரீர் எங்களுக்கு வல்லமை தாங்கப்பா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.